அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் ரெசிபி, பாரம்பரிய ரெசிபி. இந்த ரெசிபி ரம்ஜான், பக்ரீத் இதுக்கெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் புது மாப்பிள்ளைக்கு இது ரொம்ப முக்கியமாக செஞ்சு வைப்பாங்க. அது என்ன ரெசிபின்னா 10 முட்டை பராசப்பம்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபியை தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காவை கீறி சேர்த்துக்கிறேன். அதுலேயே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பாலாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். திக்கான முதல் பாலை நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு படி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு கழுவி காய வச்சு நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி காய வச்சு நல்லா அரைச்சிக்கணும். அது வந்து ரவா பதமும் இல்லாமல் ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் அதுக்கும் நடுத்தரமாக உள்ள அளவுக்கு நீங்கள் மாவை அரைச்சி வச்சுங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு படி மாவுக்கு 10 முட்டை இந்த ஒரு கப்பு அளவுக்கு வெங்காயம், அப்புறம் ஒரு தேங்காயோட திக்கான பால், ஒரு சின்ன பீஸு பட்டை. 10 முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். முட்டையை நல்லா அடித்து கலக்கிக்கலாம். ரொம்பலாம் நுர பொங்க அளவுக்குலாம் அடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா சாதாரணமாக அடிச்சுக்கிட்டாலே போதும். நல்லா கலக்கிட்டேன். இப்போ அதுலேயே மாவையும் கொட்டிக்கிறேன். முட்டையோட மாவு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து மிக்ஸிலே தான் நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லா பாலையுமே சேர்த்துக்கிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மாவை கலக்கி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பீஸ் பட்டை எடுத்து வச்சுட்டோம்ல, அதை வந்து இப்போ நெய்யில் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கப்பு வெங்காயத்தையும் நல்லா ரஃப்பாக கட் பண்ணி அதையும் நெய்யிலே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தீயிற அளவுக்கு பொரிச்சு எடுக்க வேணாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அது வெங்காயத்தோட வாசனை அந்த நெய்யில் இறங்கணும், அதுக்காக தான். அப்போ வெங்காயத்தை நம்ம வந்து மாவில் போட போகிறது கிடையாது. நெய்யை மட்டும் தான் நம்ம மாவில் சேர்க்க போகிறோம். பாருங்க, இந்த அளவு செவக்க பொரிச்சிக்கிட்டா போதும். இந்த நெய் ஒரு பக்கம் இருக்கட்டும். முட்டையோட மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேயே ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையானது சேர்த்துங்க. அப்புறம் வெங்காயம் பொரிச்ச நெய்யையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொரிச்சிட்டு வரத்துக்குள்ளே மாவு நல்லா ஊறி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த மாவை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும். நைட்டு சுடுறதுனா நீங்கள் காலையில் ரெடி பண்ணி வைக்கலாம். அது காலையில் சுடுறதுனா நீங்கள் நைட்டு ரெடி பண்ணி வைக்கணும். பட்டு நெய்யில் பொரித்து வச்சுருந்தோம்ல, அதையும் மேலேயே வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அந்த பட்டையோட வாசனை நல்லா மாவில் இறங்கும். இப்போ நல்லா பர்மெண்டேஷன் ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த பட்டையை எடுத்து வெளியில் போட்டுடலாம். அது தேவையில்லை. இப்போ வந்து பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி மாவுலேயே மிக்ஸ் பண்ணி சுட வேண்டியது தான்.
இப்போ இன்னுமே மாவு கட்டியாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவு கட்டியாக இருந்தால் போதும். மாவு ஊற்றி பார்க்கும்போது எண்ணெய் சுற்றி நிற்கிற மாதிரி பார்த்துங்க. கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிக்கணும் எண்ணெய். அடுப்பை ரொம்ப வேகமாக வைக்க வேணாம், மீடியமாக வச்சுங்க. முட்டை நம்ம அதிகமாக ஊற்றிருக்கிறதுனால சீக்கிரமாக செவந்து வந்துடும். திருப்பி போடுறப்ப 2 கரண்டி வச்சு பொறுமையாக திருப்பி போடுங்க. எண்ணெயில் வேகமாக போட்டிங்கன்னா மேலே அடிச்சிடும், அதை பார்த்துக்குங்க. ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். மாவு எதுவும் இல்லை, இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. நான் ஸ்பெஷல் 10 முட்டை பராசப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.